அருள்மிகு சந்நிதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் மறந்தோடும் காத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திரு காத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மைய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திரு காத்தா. தாய்மார்களை, நாடு போற்றும் நல்லவர்களை, ஊர் போற்றும் உத்தமர்களை, காலைகளை காடு சென்று மாலையை விடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருங்குடி மக்களை, ஆன்றோர்களை, சான்றோர்களை, ஊர் பெரியவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை, ஊர் நாட்டாமையவர்களை, கோவில் பூசரவர்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பர்களை, இங்கே சிறந்த முறையிலே ஒளி அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ஸ்ரீ கலைவாணி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்கம் மேலங்களை இஸ்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு நண்பன் ஆரியு சகோதரன் விபி வேங்கை கருப்பையா அவரது நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆயுமகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரம் வணங்கிவிட்டு ஹல் 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 ஆதிவாரங்களம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா
ஓசையிலே இந்நேரம்மா அதிமாரா 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 அண்ணாலம்மா அதிமலையில் அண்ணாலம்மா ஓடிமாரா மாரியம்மா ஓசையிலே இந்நேரம்மா அடிவாரா 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 அங்காளம்மா அதிமலையில் அங்காளம்மா ஓடிமாரா மாரியம்மா ஓசையிலே இந்நேரம்மா வெப்பிலையில் வாழ்பவளை வென்று வர பருபவளை வேதவள்ளி நாயகியே மாரியம்மா வெப்பிலையில் வாழ்பவளை வென்று வரும் பெருமவளை வேதவள்ளி நாயகி மாரியம்மா வெப்பிலையில் வாழ்பவளை வென்று வர பருபவளை வேதவள்ளி நாயகியே மாரியம்மா வேதவள்ளி நாயகியே மாரியம்மா வேதவள்ளி நாயகியே மாரியம்மா வென்று வர பருபவளை காளியம்மா ஆதிவாரா 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 அண்ணாலம்மா ஆதிமலையில் அண்ணாலம்மா கற்பூர ஒளியினிலே காட்சி தரும் நாயகியே கண்ணபுரத்தாலே மாரியம்மா நாய கற்பூர ஒளியினிலே காட்சி தரும் நாயகியே கண்ணபுரத்தாலே மாரியம்மா கண்ணபுரத்தாலே மாரியம்மா நாய கண்ணபுரத்தாலே மாரியம்மா கண்ணொன்று கப்பவளை காளியம்மா ஆதிவாரா 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 அண்ணாலம்மா ஆதிமலையில் அண்ணாலம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே இந்நேரம்மா ஆதிவாரா அண்ணாலம்மா ஆதிமலையில் அண்ணாலம்மா அப்படி இருந்தாலும் சந்திரனே இந்த உலகத்துல நம்மள 10 மாசம் சுமந்து பெற்றிருப்பவள் யார்? யாரு பெத்த தாய்தான். தாய்தான் ஈ எண்டாமல் எறும்பெண்டாமல் ஆமாம்மா தொந்தி நடுங்க துறை கொள்ளுங்க சரி ஒவ்வொரு நாளும் பத்தி காப்பாத்திட்டு இருப்பான். ஆமா அண்ணே அண்ணே கோடி ரூபாய் பட்டி வீடு கட்டி வச்சிருப்பான். ஆமா அண்ணன் இல்லன்னு பேர் வச்சிருப்பான். சரி ஆனா அந்த அண்ணன் எங்க தெரியுமா இருப்பான்? எங்க இருக்கோம் அனாதை இல்லத்துலயா? என்ன காரணம் நாட்டுல பல பேர் வீட்டுல எதுவும் இல்லாம ஆ அண்ணே அண்ணே இருக்கும்போது தெரியாது இலை வைப்பதை விட்டு விட்டு ஆஹா யோ இந்த ஓ செத்த பின்பு செலவு வச்சு என்ன பிரயோஜனம்? ஆமா ஆமா செத்த பிறகு கொண்டு போய் ஊத்துவியா? இருக்கிறப்ப கஞ்சி ஊத்தணுங்கிற ஆனா செத்த பிறகு எதையா ஊத்துறேன்? ஏதோ ஊத்துறேன் பாலதான். ஆ அண்ணே வயதான காலத்துல பெற்ற தாய் தந்தைகளை யாரும் நல்லபடியா பாத்துக்கிறோமோ அவங்க வாழ்க்கை உயர்வாதாங்க இருக்கு. சிறப்பாக உயர்வாக இந்த காரணத்தினாலே ஆமாமா தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்தது இல்லை. போலாமா? ஆமா ஆமா போலாங்கிற தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை
அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டி, சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டியா இருக்கு. சிட்டாம்பட்டியில பிறந்தவன். அப்படி எனது பேரு சேதுபதி. சரி. எனது மனையாள பேரு செம்பாகி. சந்திரனே, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரி. எனது திருமண பந்தத்திலே அழகான ஆண் குழந்தை. ஈடுபாடு இல்லையா? யோ, அத சொல்றல்லையா பந்தம். செவிட்டு பல திருமண உறவிலே சரி அழகான ஆண் குழந்தை. தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை. அப்படியா? என் மகன் பிறந்த தினம். சரி அண்ணே, அண்ணே, வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலும் எனது மகனுக்கு வெள்ளைச்சாமி என்ற திருநாமம். என்னண்ணே? வெள்ளிக்கிழமை பிறந்தனால வெள்ளைச்சாமி பேர் வச்சிய? ஆமா. ஒருவேளை சனிக்கிழமை பிறந்தா என்ன சனீஸ்வரன் வச்சிருப்பீங்களா? போயா 3 காசு முண்டை, ஓட்ட காசு முண்டை. யோ, அப்படி இல்லையா? அப்புறம் சாதக முறைப்படி. சாதமா? அண்ணன் பேரு கண்ணையா. அதுதாங்க முக்கியம். தோணாதா? சாதம் இல்லையா? சரி, ஜாதகம். ஜாதகம். ஜாதக முறைப்படி எனது மகனுக்கு வெள்ளைச்சாமி என்ற திருநாமம். சரி. அது தை மாதம் 3ஆம் தேதி. அப்புறம் மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு, மஞ்சி விரட்டு, சரி, மாடுபடி திருவிழா. திருவிழா என்ன டேய்? என்ன கேனப்பைல, என்ன கிறுக்குப்பைல, நல்லா கேளு. என்ன வெங்கப்பைல, நல்லா கேளு. என்ன வெட்டிப்பைல, நல்லா கேளு. என்ன பரசிப்பைல, என்ன சொட்டப்பைல, என்ன குண்டு பைல. யோ, ஏய், ஒண்ணு இல்லையா? அதா என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டா. என்ன தெரியுமா கேட்டா? கேட்டது ஊரா பொண்டாட்டியா? ஆமாங்க, நம்ம முண்டாட்டிகளா? ஆமாண்டா அண்ணே. என்ன கேட்டீங்க? நம்ம முண்டாட்டிகளான்னு. உனக்கு 6 மாசம் நகச குத்தகையா விட்டுருக்காங்க இல்லனே. நாம என்று சொன்னாதானே உதோடு ஒட்டும். அண்ணே, எதை வேணா பங்கு போட்டுக்கலாம். நீ வா போன்னு சொன்னோம்னா நல்லா இருக்கு. அதுக்கு கட்டின பொண்டாட்டி பங்கு போட்டுக்க முடியுமாயா? தம்பி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தீபாவளி விட்டுரு, பொங்கலுக்கு வேணா போக சாய்க்கு. அண்ணே, என் பொண்டாட்டி எவ்வளவு சொன்னாயா? என்னன்னு? டேய், போகாத 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 போகாதடா சண்டாளா. நீ மாடு முடிக்க போனீனா போற வழியில மாடு முட்டி செத்து போயிட்டீனா தம்பி, நீ போறது மாடு பிடிக்க. ஆமா, நாங்க பக்கம்ல ஜாவணும். அதானே ஒண்ணு இல்லையா? அதானே. என்னதான் நீ மாடு பிடிக்கும் போது சரி மாடு மட்டும் செத்து போயிட்டினா நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். என்னைய மகன் வெள்ளச்சாமி யாரா பார்த்து கேட்டான். சரி, திமிரு பிடிச்சவன் அந்த சேதுபதி. பார்த்தாலே தெரியுது. எதையா பார்த்த? உடம்ப பார்த்தாலே. அண்ணே, என் பொண்டாட்டி பேச்ச கேட்கல. என்ன நல்லா தானே மைக் போட்டிருக்காங்க. ஆமா, பொண்டாட்டி பேச்ச கேட்கல. தெளிவா காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்த என் பொண்டாட்டி சொல்ல கேட்கலையா? அப்படி சொல்லு. நேரா கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக. சரி, களத்துக்கு போயாச்சுங்க. அப்படியா? விதவிதமான மாடு. இந்த மாட்டை பிடிக்கலாமா? சரி, அந்த மாட்டை பிடிக்கலாமா? இல்ல எந்த மாட்டையா பிடிக்கலாம்னு யோசனை தடுமாற்றங்க. என்ன காரணம்? மாடு பிடிக்க போன இடத்துல எனக்கு தடுமாற்றம் உண்டாயிருச்சு. என்ன காரணம்? என் பொண்டாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சியா. ஓ, பள்ளிக்கூடத்துல கொண்டு என்னமோ பால்வாடியில் விட்டப்போ எங்க அம்மா எப்படியாப்பட்ட இடம்? கர்ணந்தாப்புனா மரணம். குத்துச்சுனா பொட்டோ குந்தாணி எல்லாம் வாயில வெளியே வந்துடும். ஆனா அப்படியாப்பட்ட இடத்துல சரி என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அங்கேயே வருது. என்ன காரணம் தெரியுமா? என்ன வருது? என் மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க. காதல் அழிச்சா சீ தாங்க வரும். ஓ, அந்த காதல் இல்லையா? அப்புறம் காதல். ஆமா அண்ணே, காதல் செஞ்சிருக்கீங்களா? அதுக்கு நம்மளுக்கு 7ஆம் பொருத்தம். என் மனைவி நினைக்கும் பொழுது சரி எப்படி தெரியுமா? எப்படி? அல்ல 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 ஆலோலம் பாடும் தென்றலே ஆமாயம் தேடும் திங்களே வட்ட வட்டப்பட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து
இந்த சேதுபதியாகப்பட்டவன் சேதுபதி எப்ப எங்க பிறந்தேன், எங்க பிறந்து எப்படி பிறந்தேன், ஆமா எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும், நாட்டு மக்களுக்கு சொல்லணும், என்னவெல்லாம் தெரியும், எடுத்து சொல்லணும்ல, சொல்லணும்ல, வந்த வேலையை சரியா செய்யணும்லங்க. செய்யணும். போலாமா போலாமா? தயவுசெய்து அப்படியே தூக்குறக்குள்ள எழுப்பி கொடுக்குமா. சேதுபதி கதை பாட்டு படிக்கக்கூடிய நேரத்தில் சாமி வந்து ஆடியோ வரவங்க போட்டு மிதிச்சு விடுவாங்க. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறோம். அப்படியே தூங்குறவளை மட்டும் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு உட்காருங்க. கொஞ்சம் நேரம் எழுப்பிடுங்கம்மா. அன்னதான சாப்பாடு அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே எழுப்பிடும். எந்திரிக்குமா, அப்படியே எல்லாம் எழுப்பிடுங்க. ஹல் 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 டேய் எனக்கு மதுரை நல்ல எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா இந்த சண்டாள சேதுபதிக்கு மானாமதுரை சேவல் கட்டா. எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா இந்த சண்டாள சேதுபதிக்கு மதுரை சேவல் கட்டா. எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா இந்த சண்டாள சேதுபதிக்கு மாநகரா வெள்ளையரா. எனக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா இந்த சண்டாள சேதுபதிக்கு மாநகரம் எல்லையடா. எனக்கு தெற்கே வெகு தூரமா, தெற்கே வெகு தூரமா இந்த சண்டாள சேதுபதிக்கு தென்னாட்டு எல்லையடா. தெற்கே வெகு தூரமா, தெற்கே வெகு தூரமா இந்த சண்டாள சேதுபதிக்கு நாடு மேல்புறமா. எனக்கு ஆனமலை வத்தக்கடை, ஆனமலை வத்தக்கடை எனக்கு அருகிருக்கும் சக்கம்பட்டி. எனக்கு யானமலை வத்தக்கடை, யானமலை வத்தக்கடை எனக்கு அருகருக்கும் சக்கம்பட்டி. சக்கம்பட்டி எல்லையிலே, சக்கம்பட்டி எல்லையிலே இந்த சண்டாள சேதுபதி இன்னைக்கு சமத்தலகாய் பிறந்தவன்டா. அந்த சக்கம்பட்டி எல்லையிலே, சக்கம்பட்டி சீமையிலே இந்த சண்டாள சேதுபதி தலகு பிறந்தவனா. உசிலம்பட்டி சீமையிலே, உசிலம்பட்டி சீமையிலே அப்படியா? இந்த சண்டாள சேதுபதி ஒய்யாரமாய் வாழ்ந்தவன்டா. அந்த உசிலம்பட்டி சீமையிலே, உசிலம்பட்டி எல்லையிலே இந்த சண்டாள சேதுபதி உசரமா வளர்ந்தவனா. ஆறாண்டா சேதுபதி எப்படி எப்படி எனக்கு மதுரை நல்ல அடடா மாவட்டமா, மாவட்டமே மாவட்டமா மாவட்டமே மாநகரா சேதுபதி என்னையடா. மதுரை நல்ல எனக்கு மாவட்டமா, ஏ மாவட்டமா மாவட்டமா மாநகரம் எனக்கு இல்லையடா. மதுரை நல்ல சேதுபதி மாவட்டமா, மாவட்டமா ஏ மாவட்டமா மானாமதுரை எனக்கு சேவல் கட்டா. மதுரை நல்ல
இருக்கின்ற சக்கம்பட்டி சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற ஓ சிட்டாம்பட்டியிலே பிறந்தவன். அப்படியா? இந்த சேதுபதி அண்ணே அண்ணே சந்திரனே சொல்லுனே. காலையில தூங்கி எந்திரிச்சவனு நீங்களா எங்க போவீங்க? டீ கடைக்கு தானே போவோம். பிறகு பிறகு என்ன விவசாயம் காட்டுக்கு போயிடும். நீலாம் உருப்பிடுவியா? யானே ஓ நீலாம் பழப்பியா? நாங்களாம் சேத்துல கையை வச்சாதாங்க நீங்க சோத்துல கை. நான் எங்க தெரியுமா போவேன்? எங்க வைப்பேன்? காலையில தூங்கி எந்திரிச்சவனே எங்கடா திறந்து கிடக்கும்? என்ன அது சோத்து சட்டியா? எங்கடா ஓ சோத்து சட்டியா? எங்கடா வாய வைக்கலாம் அலைவையா? அப்படியா? இத தெரியுமா? என்ன அது? சாராயம். சாராயமா? கல்லு. ஐயோ கஞ்சா போதை. சொல்ல இந்த மூணையை போட்டுக்கிட்டு எந்த நேரமும் ஓ ராஜ போதையோட. அப்படியா? ஆமாங்க அண்ணே. சரி விதவிதமா குடிப்பையா சாராயம் சேதுபதி. அப்படியா? எப்படி எப்படி? எனக்கு பட்ட நல்ல அடடா சாராயம் 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 போதையம் எனக்கு மனமனம் அடப்பட்ட நல்ல எனக்கு சாராயம் 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 போதையத்தூர் எனக்கு மனமனம் பட்ட நல்ல எனக்கு சாராயம் 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 போதையத்தூர் எனக்கு மனமனம் அடப்பட்ட நல்ல எனக்கு சாராயம் சாராயம் அட போதையத்தூர் எனக்கு மனமனம். படையிலே சாராயமா 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 போதையத்தூர் எனக்கு மனமனம் நல்ல எனக்கு சாராயமா 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 போதையத்தூர் எனக்கு மனமனம் நல்ல சாராயமா 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 எனக்கு மனமனம் நல்ல எனக்கு சாராயமா போதையத்தூர் எனக்கு மனமனம் படையிலே சாராயமா 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 போதையத்தூர் எனக்கு மனமனம் படையிலே எனக்கு சாராயமா சாராயமா போதையத்தூர் எனக்கு மனமனம். பட்ட சாராயம் பான பொங்க பொங்க சாராயம். சரி அண்ணே அண்ணே ஊரியல் ஊரியலா குடிச்சையா? ஊரியல் ஊரியலா தான் நீ குடிச்சிருக்கிற. நல்லா இருக்கா? எம்பட்டு ஊரியல் தெரியுமா? எம்பட்டு 80 ஊரியல் சாராயம்ங்க. ஐயோ அப்பா 80னா எம்பட்டு? இல்லையா? எதுக்கியா? யோ சாராயம் ஒண்ணு கடை 10ல சந்திரனே 10லங்க போத ஏர்ல. சரி நேரா கிளம்பிட்டு எங்க எங்க தெரியுமா? எங்க போனேன்? பனங்காடு. எதுக்கு நொங்குட்டவா? நொங்குறதுக்கா? ஏய் இப்பலாம் இல்ல இல்லையா? பனங்காட்டுல போய் சரி பனமரத்து மேல ஏறி ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல ஒத்தாளா இடகட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? காலையில வயித்தால தான் ஓடும். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நடுவு கீழே விழுந்து பாலாய் போனதே. பானை நடுவு கீழே விழுந்து பாலாய் போனதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். தானானி தானே நம்பி தானாடா தானானி தானே நம்பி தானாடா. ஒரு மரத்து கல்ல குடிச்சான் உடம்பெல்லாம் தங்கமணி. ஒரு மரத்து கல்ல குடிச்சான் உடம்பெல்லாம் தங்கமணி. உன்னை போல பேரழகி உனக்குள்ள இல்லையடி என் கோடி. நீ வாடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாடி. என் கோடி நீ வாடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். அந்த ஒத்த மரம் அடடா கல் குடிச்சி கல்லு குடிச்சி போதையதி அடடா சேதுபதி. அட ஒத்த மரம் கல் குடிச்சி கல்லு குடிச்சி மாறிடடா இந்த சேதுபதி. அந்த 10 மரம் அடடா கல் குடிச்சி கல்லு குடிச்சி போதையிலே அடடா சேதுபதி. அட 10 மரம் கல் குடிச்சி அட மாறிடடா இந்த சேதுபதி. ஏங்க ஆட முடியல? 10லங்க. 10லயா? அவன்
உரியலா குடிச்சா அப்படின்னா அண்ணே சாராயம் போட்டேன் வா போத ஏறல ஆ? என்னடா? ஒரு என்னம்மா கல்லு தண்ணி குடிச்சேன் சரி அதுவும் பத்தல யோ ஓ உனக்கு கசக்க தெரியுமா? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. அண்ணே வரதண்ணே உனக்கு கசக்க தெரியுமா? அவார்டு வாங்கியிருக்காரு. அவாடா ஆ கருவாடாட்டு அவாடா வாங்கியிருக்கியா? இந்தா. அண்ணே நான் எப்படி தெரியுமா? எப்படி? நான் கசக்காத நாளே இல்லையா. என்ன சொல்ற? காலையில ஒரு கசக்கு, சரி மதியானம் ஒரு கசக்கு, அப்படியா? சாயங்காலம் ஒரு கசக்கு. சுந்தரனே நீ போன் போது கூட கசக்கல் தான். ஆமா ஆமா. யோ நீ எதை சொல்ற? நான் கஞ்சாவை சொன்னேன். நாங்க சிஞ்சா சொல்றோம்னே. ஓ உன் பொழப்பு உனக்கு. ஒத்திய பாப்போம். இத பாப்பா ஒத்திகை. நான் தான் கஞ்சா குடி. ஏய் என்ன மிரட்டுறீங்க? நான் தப்பாலாம் பேசக்கூடாது. ஏயா மனுஷன் எவ்வளவு மைக் செட் எல்லாம் நல்லா நீட்டா தெளிவா ரெண்டு வரையும் போட்டிருக்காரு கலைவனி. யோ காதை கொடுத்து கேளியா செவுட்டு பையில. நான் தான் கஞ்சா குடி. அதடா போதகிலே வரடா இந்த செதுபாதி. அட கஞ்சா குடி அடடா போதையிலே போதகிலே வரடா இந்த செதுபுதி. அட வட்டல்ல அதடா உருமகட்டி அடிவலகை வரந்த செதுபாதி. அங்க வட்டானல்ல அடடா உருமகட்டி அட வரடா இந்த செதுபதி. ஆஹா காலி பண்ணி விடாத. எனக்கு நட்டுக்குச்சியா? அந்த ஒரே ஒரு தட்டு சரியா? தலை தட்டு முடியா? போதை ஏறிக்கிச்சு. சாராயம் கல்லு கஞ்சா போதை முனி போட்டா எப்படி இருக்கும்? சும்மா கிண்ணு இருக்கும்யா. சரி இதே போதையோட இந்த மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்துல எங்க திருவிழா நடந்தாலும் என்ன பலன் வைக்க புரியலா? அட பாவிகளா அதுக்கு இல்லையா? சரி கலை செய்வதற்காக கலை நிகழ்ச்சியா? ஒயிலாட்ட ஆடுறது, கோல் அடிக்கிறது, சரி குனிய வச்சு குத்துறதுங்க. அண்ணே அந்த குனிய வச்சு குத்துறது மட்டும் சொல்லி கொடுங்க அண்ணே. தவறா நினைக்க கூடாது. சரி குனிய வச்சு குத்துறதுனா என்ன? ஒவ்வொரு ஊர் ஏன் நம்ம ஊர்ல எடுத்துக்கோ. வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடிச்சாங்க. என்னதியா? கும்மி. ஆமா. ஓ அதையா குனிய வச்சு அடிக்கிறது. குனிஞ்சு அடிக்கிறேன்னு சொல்லுங்கண்ணே. குனிஞ்சு அடிக்கிறதா? வட்ட கும்மி, சரி நீட்ட கும்மி, சந்து கும்மி, பொந்து கும்மியா? அண்ணே என்னண்ணே இந்த இத்தனை வகையா இருக்கானே. ஆமா சரி அந்த சந்து கும்மி புந்து கும்மியை மட்டும் சொல்லி கொடுங்க அண்ணே. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சரி நம்ம ஊர் மைதானத்தை பாத்தியா? ஆடாடா 2000 பேர் அடிக்கலாம். சில பேர் சுண்ணண்டா இருக்கும், இடம் பத்தாது. மதுரை வளையங்கோயில மாதிரி. ஆமா சந்து குள்ளி பொந்து குள்ளி அடிக்கிறாங்களே. சரி அதாங்க சந்து கும்மி. இருக்கட்டும் நம்மளும் கும்மி அடிப்போமா? அடிச்சிருவோமா? தன்னை நீ நாதினம் தன்னானே.
தேதி 3ஆம் தேதி உரங்காமட்டி மஞ்சு விரட்டு வந்தாச்சுங்க. வந்தாச்சு. மாடுபிடிக்க களத்துக்கு வந்தாச்சு. ஆஹா. அண்ணே, ஓஹோ. நான் மட்டுமல்ல, என் உயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கான். ஆமாமா, உயிர் நண்பன். ஆமா ஆமா, உயிர் எடுக்கிற நண்பன் இல்ல வருவான் பாருங்க. பாரு. டேய் முத்து, அடா